வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய பெஞ்சல் புயலினுடைய தீவிரம் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக சென்னையில் இருந்து 190 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியில் இருந்து 180 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் நம்ம இருக்கோம். மகாபலிபுரத்தில் அதிக அளவிலான சுழல் காற்று வீச தொடங்கி இருக்கிறது. சாலையில் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்று கொண்டிருக்கின்றன. காற்றினுடைய வேகம் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. வானிலை ஆய்வு மையத்தினுடைய எச்சரிக்கையின்படி தரைக்காற்று 70 கிலோமீட்டர் அளவிற்கு இந்த பகுதியில் வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாமல்லபுரம் காரைக்கால் இடையே புதுச்சேரிக்கு பக்கத்தில் அந்த புயல் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனால் தமிழக அரசு சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. ஆனால் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் தற்போது காலையிலேயே காற்றினுடைய வேகம் அதிகமாக அடிக்கிறது. சுழல் காற்று போல சுற்றி சுற்றி காற்று அடிக்கக்கூடிய அந்த சூழல் தான் இந்த பகுதியில் இருக்கிறது. ஒரு பக்கமாக இருந்து காற்று செல்லவில்லை, 4 புறங்களில் இருந்தும் காற்று சுழன்று கொண்டே இருப்பதால் அப்பகுதியில் வாகனங்கள் மிக ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த சூழ்நிலை தான் இருக்கிறது. தற்போது நாம் மாமல்லபுரத்தில் இருக்கிறோம். இரவு முழுவதும் இந்த பகுதியில் மழை பொழிவு அதிகமாக இருந்தது. ஆனால் தற்போது மழையின் அளவு குறைந்திருக்கிறது. லேசான தூறல் என்கின்ற அளவில் தான் இந்த பகுதியில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் காற்றினுடைய வேகம் அதிகரித்திருக்கிறது. சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய இந்த பேரி காடர்கள் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கின்றது. மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில பேருந்து நிலையங்கள் இருக்கக்கூடிய விளம்பர பதாகைகள் பிடித்துக் கொண்டு நிற்கின்றன. அங்கங்கே வைக்கக்கூடிய இந்த விளம்பர போர்டுகளும் பிடித்துக் கொண்டு கிழிந்து தொங்கக்கூடிய அந்த காட்சிகள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது இந்த பகுதியில் மழையினுடைய தீவிரம் மெல்ல மெல்ல அதிகரிக்க தொடங்கக்கூடிய நிலையில் இங்கே இருக்கக்கூடிய விளம்பர பதாகைகள் மற்றும் இந்த மரங்கள் எல்லாமே காற்றின் சூழலால் ஆடக்கூடிய அந்த காட்சிகளை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதி ஈசிஆர் கிழக்கு கடற்கரை சாலை. இந்த பகுதியில் மாமல்லபுரம் அருகே நம்ம நின்றுருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய அந்த மரங்கள் எல்லாமே மிகவும் மோசமாக ஆடக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய பேரிகார்டுகள் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கின்றது. ஆனால் அந்த பகுதியில் காற்று அதிகமாக இருக்கிறது. இந்த காலையிலிருந்து இந்த பகுதியில் ஈசிஆர் பகுதியில் வாகனங்களில் வர்றதை தவிர்த்துக்கிறது மிகவும் நல்லதாக இருக்கும். ஏனென்றால் காற்றினுடைய வேகம் இந்த பகுதியில் அதிகரித்திருக்கிறது.